வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு 2024 வருடத்துக்குரிய மே மாதத்துக்குரிய ராசி பலன்கள். இந்த மே மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் சூரியனும் சுக்கிரனும் இணைவு பெற்றும் ரிஷபமனையில் குரு பகவான், அதாவது இந்த மே 1ஆம் தேதி குரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது. அதன்படி ரிஷபமனையில் குரு பகவானும் கன்னிமனையில் கேது பகவானும் மனோ காரகனான சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மகர மனையிலும் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாகவும் மீனமனையில் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது புதன் பகவான், அதாவது இந்த மே மாதம் 10ஆம் தேதி புதன் பகவான் மீன மனையிலிருந்து மேச மனைக்கும், சூரிய பகவான் மே மாதம் 14ஆம் தேதி மேச மனையிலிருந்து ரிஷப மனைக்கும், மே மாதம் 19ஆம் தேதி சுக்கிர பகவான் மேச மனையிலிருந்து ரிஷப மனைக்கு பயிற்சி ஆகிறார்கள். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். என கடந்த வருடங்களாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் 12ல் அமர்ந்து குரு பலன் இல்லாமல் இருந்தது. ஆனா இந்த மே மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்க ராசியில அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார் அல்லவா. அப்ப குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நிச்சயமாக குழந்தை பிறப்பு அப்படிங்கிற தன்மை நிச்சயமாக உண்டு. ஏன் சொல்றேன்னா, குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பதும் 5ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதும் நிச்சயமாக குழந்தை சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளும், இன்னாருக்கு இன்னார் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய, திருமண தடையிலிருந்து விலக்கி திருமண பந்தத்தில் இணையக்கூடிய, கணவன் மனைவி இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவும், பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ ஏதாவது ஒரு குழப்பமான தன்மைங்கிறது உங்க மனதில் இருந்து கொண்டிருக்கும். கடந்த மாதத்துல அதாவது தொட்டது துளங்கல, ஏதோ ஒரு தடை கொடுத்து கொண்டிருந்தது அப்படிங்கிறத உணர்வுகள் உங்களுக்கு உறுத்தி கொண்டிருந்திருக்கும். ஆனா இப்போ இந்த மாதத்தில் உங்க ராசிநாதனான இந்த சுக்கிர பகவான் மே 19ஆம் தேதி உங்க ராசியிலே வந்து ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால உங்களுடைய மனம் சந்தோஷப்படக்கூடிய தன்மையும், பூரிப்பு தரக்கூடிய தன்மையும், அதே சமயத்தில் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தும். என சூரியன் தன்னம்பிக்கை காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்க ராசியிலேயே வந்து உங்க ராசிநாதனோட சேர்ந்து இருக்கக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு தன்மை. அப்ப ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே அந்த மாதம் முழுவதும் இனிமையாக கடக்கக்கூடிய தன்மை. இந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்ததோ அதை எல்லாமே எடுத்து நடத்தி வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசியிலே இருப்பதும், தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குருவினுடைய வீட்டில் இருப்பதும் தனத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை. ஆனா 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால 3ஆம் நபர்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருப்பதும், அதாவது மற்றவருடைய குடும்ப விஷயத்துக்கு செல்லாமல் இருப்பதும், மற்றவர்களை 3ஆம் நபர்களை உங்க குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 3ஆம் இடத்தை பார்ப்பது
அனைத்து விதத்திலும் உத்தமத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. ஏன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே சந்திரன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குருவின் பார்வையோடு இருக்கிறதுனால மனம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, நிறைய டிராவல் மூலமாக அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய தன்மை, அதே சமயத்தில் ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விளக்கக்கூடிய தன்மை, புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையில கிடைக்கும். அரசாங்க ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது கலைத்துறையில் இருந்தாலும் சரி புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உச்ச பலத்தோட சுக்கிரனோட உங்க ராசிநாதனோட சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்க ராசியில வந்து அமர்கின்ற காரணத்தால நிச்சயமாக நீங்கள் சுப விரயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். சுப விரயங்கள் என்னென்ன, நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, அல்லது விவசாய நிலங்களை வாங்குவது, அல்லது வீடு கட்டுவது. இந்த மாதிரியான தன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. 5ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்திருக்கார், அதாவது குழந்தை ஸ்தானத்தில் கேது இருக்கார். அப்போ அந்த கேது புதனுடைய வீட்டில் இருப்பதும் ஒரு நல்ல ஞானத்தை தரக்கூடிய தன்மை. அது குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இதுவரைக்கும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள், குழந்தைகளினுடைய படிப்பு நன்றாக இருக்கும். குழந்தை என்ன கோர்ஸ் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய தன்மை. எதிர்ப்பு, இதுவரைக்கும் நமக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தாங்க, யார் தான் நமக்கு தொல்லை கொடுக்கிறாங்க என்பதை கண்டுபிடிக்காமல் இருந்த நிகழ்வு இந்த மாதம் உங்களுக்கு கண்டுபிடித்து அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும், 7ஆம் இடம் என்கின்ற திருமண ஸ்தானத்தை இப்போ இந்த மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் பார்க்கிறார். களத்திர காரகனான அந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா இந்த மே 19க்கு அப்புறம் பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்களுடைய குடும்ப நபருக்கோ நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். கடந்த ஒரு வருடமாக எந்த ஒரு சுப காரியம் நடக்க முடியலையே, தடைகளை கொடுத்து கொண்டிருந்தனா இப்போ இந்த காலகட்டம் சுப நிகழ்வுகள், திருமணமாக இருக்கலாம் அல்லது குழந்தைக்கு பேர் வைக்கக்கூடிய தன்மையாக இருக்கலாம். இதுவரைக்கும் குழந்தையை பிறக்கல தடை இருந்தவர்களுக்கு குழந்தை பிறப்பு கொடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடிய யோகமும் இருக்கிறது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய தன்மை, கணவனால மனைவிக்கு ஆதாயம், மனைவினால கணவனுக்கு ஆதாயம், சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, இந்த மாதிரி தன்மைகள் இருந்ததெல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். 9ஆம் இடத்தை, அதாவது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய நிகழ்வு உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்தே தீரும். என்ன பாக்கியம் கிடைக்கல, ஒரு நல்ல வேலை அமையலையா, இந்த மாதத்திலிருந்து நல்ல வேலை அமையக்கூடிய தன்மைகள். ஏன்னா இந்த ரிஷப ராசினருக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த சனி பகவான் சொல்லணும். அந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையா இருக்கார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்புறம் என்ன, உங்களுக்கு நல்ல வேலை அமையும், படித்த படிப்புக்குண்டான வேலை அமையும், ஒரு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் நடக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும், தொழிலில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய அடுத்த கிளைகளை ஆரம்பிக்கக்கூடிய தன்மை. இது நாள் வரைக்கும் நல்ல தேக்கமாகவே இருந்தது, அந்த பொருள்கள் எல்லாம் விற்பனை ஆகல அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள், அல்லது ஒரு நல்ல லாபத்தையே கொடுக்கல, புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கல என்று தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மன கஷ்டத்தோடு இருந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருக்கிறது. 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அந்த யோகம் இருக்கிறது. வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும், அந்நிய மதத்தினர் மூலமாக அனுகூல வாய்ப்புகளை பெறக்கூடிய தன்மை, அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் கண்ட்ரிக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த
சாஃப்ட்வேர் துறையில் இருக்கின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு திடீர் என்று நீங்கள் ஆன்சைட் வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ராகுவோடு இருக்கிறதுனால உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக சின்ன சின்ன பிணக்குகள் ஏற்பட்டு அது சரியாகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். தகப்பன் மூலமாக தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே சமயத்தில் ரொம்ப நாளா ஒரு 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 மாதிரியான ஒரு வலியோடு வேதனையோடு இருந்தவர்களுக்கெல்லாம் அது விலகக்கூடிய வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மைகள், பணம் எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆகி இருந்தது வரவே மாட்டேங்குது என்று ஆதங்கத்தோடு இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த பணம் கிடைக்கக்கூடிய தன்மை. அந்த புதன் ராகுவோடு இருந்ததுனால ஒரு சிலருக்கு இந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு வந்த ஆட்சி பலத்தோடு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த மாதம், அதாவது மே மாதம் 19க்கு அப்புறம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாய்ப்புகள் வருவதற்கும், அரசு சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த மாதம் இருக்கிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மன், உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்ற அம்மனுக்கு சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்க மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்குங்கிறதுல நிதர்சனமான உண்மை.